குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகனி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் 21வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து மாய பொடியினிலே வாளுழக்கு நெய்யூற்றி பொட்டென்று பொட்டுமிட்டான் புருவத்திடை நடுவே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வேஷமானேண்டி. இதுதாங்க அந்த பாடல். சாயமான சரக்கில் சாதிலிங்கத்தை சேர்த்து மாயப்பொடியில் நெய்யூற்றி கலந்து புருவ நடுவில் பொட்டு வைத்தான். அந்த மருந்தினாலே இப்படி மாறிப்போனேன் அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள். இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்த்தா, வெகு காலமா பழகுனதுனால சாயம் ஏறிய சரக்கு அப்படின்னு யோக சாஸ்திரத்தை சொல்லியிருக்காருங்க. யோகம் பயிலணும் அப்படிங்கறக்காக குருதேவர் கிட்ட போய் முறையான பாடங்களை படிச்சிருக்காரு. யோக சாஸ்திரத்தில் இருக்கிற ஆசன முறைகளை இனம் பிரிச்சு காட்டதான் சாதிலிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோக சாஸ்திரத்தை தொடங்கி அதிலுள்ள படிகளாகிய ஆசனங்களை படிச்சதனால சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. மாயப்பொடி அப்படின்னு மானுட தேகத்தை தான் சொல்றாரு. எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இந்த உடம்பு இடுகாட்டில் சாம்பலா தான் ஆக போகுது. அந்த சாம்பல் எதுக்குமே உதவாத சாம்பல் தான். அதனால உடம்பை மாயப்பொடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாயப்பொடியாக கூடிய இந்த உடம்பு நலம் பெறுவதற்கு சாதிலிங்கமாக யோகாசனங்களை கற்பித்தார் அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். வாளுழக்கு நெய் அப்படின்னு பிராணாயாமங்களை தாங்க சொல்றாரு. மூக்கு அப்படிங்கிற உறுப்பை உழக்கு அப்படின்னு தான் சித்தர்கள் சொல்லுவாங்க. இந்த உழக்கு சுவாசங்கள் அப்படிங்கிற நெய்யை அளக்கும். ஆகவே வாளுழக்கு நெய்யூற்றி அப்படின்னு குருதேவர் கற்றுக் கொடுத்த பிராணாயாமங்களை பத்தி சொல்றாருங்க. சோ வாளுழக்கு அப்படின்னா நீண்ட சுவாசங்களை அளக்கும் மூக்கு அப்படின்னு அர்த்தம். உடம்போட நலத்தை அடுத்து உயிர் நலம் பெறுவதற்காக பிராணாயாமங்களை கற்பித்தார் அப்படிங்கிறத இதன் மூலமா நம்மளுக்கு சொல்றாருங்க. பிராணாயாமங்களால மூலாதாரம் அப்படிங்கிற இடுப்பு பகுதியில குண்டலினி என்னும் அற்புத சக்தி உருவாகும். இந்த சக்தி முதுகு தண்டின் வழியே ஏறி ஆதார கமலங்களை கடந்து புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞை அப்படிங்கிற ஆதார கமலத்தில் நிலைப்பதை புருவ பொட்டு அப்படின்னு சித்தர்கள் சொல்வாங்க. புருவ மத்தியை ஆக்ஞா கமலம், ஆக்ஞா சக்கரம், நெற்றிக்கண் அப்படின்னு எல்லாம் சொல்வாங்க. இந்த புருவ மத்திக்கு நேர் பின்பகுதியில தான் மனதினுடைய சிந்தனா பாகம் அடங்கி இருக்குங்க. இதனாலதான் தியானம் கைகூடி வரும். தியானத்தால மனம் மேம்படும். இதைத்தான் சிவபெருமானுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக புராண கதைகள்லயும் சொல்லி இருக்காங்க. இப்படி குண்டலினி சக்தி புருவ மத்தியில நிலை பெறுவதால சாதகருக்கு ஞான சித்தி கைகூடும். ஜனன மரண நியதிகள் விளங்கும். இதெல்லாமே சித்தர்களுடைய வாக்கு. பொதுவா பிராணாயாமங்கள் பண்ணும்போது ரத்தத்துக்கும் மூளைக்கும் வேண்டிய அளவு ஆக்சிஜன், அதாவது பிராணவாயு அப்படிங்கிற உயிர் சக்தி கிடைக்கும். இதனால மன உளைச்சல்கள், எதிர்வினை நினைவுகள், அழுக்காறு, அவா, வெகுளி, வன்சொல் இந்த மாதிரி தீய இயல்புகள் தொலைஞ்சு போயிடும். மனம் தெளிவாகும், உறுதியாகும், புலன்கள் நெறிப்படும், வாழ்க்கையில் ஆசாபாசங்கள் தொலைந்து போகும். ஆகவே வாளுழக்கு நெய்யூற்றி பொட்டென்று பொட்டுமிட்டான் புருவத்திடை நடுவே மருந்தாலே இவ்வேஷமானேண்டி அப்படின்னு பாடியிருக்காரு. மனிதன் யோக நெறிகளால் உயர்ந்து ஓங்கி ஒப்பற்ற தேவநிலை அடையணும் அப்படின்னா அதற்கு கண்டிப்பா குருதேவர் வழி காட்டுவாரு அப்படின்னு வாக்களிக்கிறாரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 22வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.